Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 22. இளநீர் வண்டிக்காரன் போய்விட்டான். அவன் இரண்டாக வெட்டி தந்த தேங்காயை உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு யோசனையுடன் நின்றாள் சத்யா. வெட்டப்பட்ட இளநீரைப் போலவே தன் உள்ளமும் இருகூறாய் பிளவுண்டு கிடப்பது போல அவளுக்கு தோன்றியது. சில நிமிடங்களுக்கு முன்பு டாக்டரை கண்டபோது ஏற்பட்ட தெம்பு மாறுதலும் இப்போது சொல்லாமல் கொள்ளாமல் விடைபெற்று கொண்டு விட்ட மாதிரி ஆயிற்று. இன்னொரு நாள், வேறொரு நாள், அப்புறம் ஒரு நாள் என்று ஒத்தி போட்டுக்கொண்டே வந்த பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுத்து கொட்ட கொட்ட விழித்து எனக்கு ஒரு வழி சொல் என்று அச்சரித்தியது. என்ன யோசனை சத்யா என்று அவளை நெருங்கினார் போல் கேட்டார் சம்பத். அவருடைய ஸ்லாக் சட்டையின் மடிப்பு கலையாத முனைகள் காற்றில் மெல்ல படபடுத்து பதில் சொல்லேன் என்று தாங்களும் வாது கழைத்தன. ஒன்றுமில்லை என்று சத்யா தயங்கினார். ஏதோ வேண்டுகோள்னு சொன்னியே. ஓ இதுவா? எது? சத்யா திகைப்புடன் நிமிர்ந்து நோக்கினாள். அவள் கரத்தில் இருந்த தேங்காயை எடுத்துக்கொண்டார் டாக்டர். தேங்காயை சுரண்டி எடுக்க தெரியல, அவ்வளோதானே? சத்யாவின் இதழ்களில் நைந்த புன்னகை ஒன்று விரிந்தது. பிரெயின் ஆப்ரேஷனில் மட்டும் இல்லை, சுரண்டலில் கூட நான் எக்ஸ்பர்ட் ஆகும். இதோ பாரு. இளநீர் மூடியிலிருந்து ஒரு சில் பெயர்த்தெடுத்து தேங்காயை வழிக்கலானார் டாக்டர். தான் சொல்ல நினைப்பதே அவர் எப்படி மேலும் மேலும் கடினமாக்குகிறார் என்று உணர உணர சத்யாவின் வேதனை அதிகரித்தது. வழக்கமாக டாக்டரிடம் ஒரு அடக்கம், பெரும்போக்கான நிதானம், பேச்சிலை சிக்கனம் இவைதான் காணப்படும். இன்று அவையெல்லாம் ஒழிய என்றைக்கும் இல்லாத உல்லாசமும் விளையாட்டும் கேலியும் கூத்தாடுகின்றன என்றால் தானும் இவரும் தனித்திருக்கும் இந்த சூழ்நிலை தான் காரணம் என்று அப்பட்டமாக தெரிகிறது. உங்களுக்கும் எனக்கு எவ்விதமான உறவும் இருக்கவில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்று சொல்லிவிட அவள் நான் துடித்த போதெல்லாம் ஏதோ ஒரு சக்தி, டாக்டரின் அன்பா பண்பாடா நம்பிக்கையுடன் காத்திருக்கும் பொறுமையா அவளை தடுத்தே வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் எதற்காக குறுக்கிட்டு கொண்டு நிற்கிறீர்கள் என்று அவர் மீது கோபமும் வந்தது. இன்னொரு சமயம், ராதா என்ற ஒரு அத்தான் உனக்கு பிறந்திராவிட்டால் சத்யா நிஜத்தை சொல்லி இந்த டாக்டரை தானே நீ வரித்திருப்பாய் என்று அவள் மனமே அவளுக்கு குறுக்கு விசாரணை செய்தது. இப்போ சாப்பிடு என்று டாக்டர் நீட்டிய தேங்காய் சத்யாவின் சிந்தனை கலைத்தது. டாக்டரின் தூய்மையான அன்பை போல வெள்ளை வெள்ளையர் என்றும் தனது பலவீனமான உள்ளத்தைப் போல தளர்ந்து தழும்புவதமாயிருந்த தேங்காயை உற்று பாற்றுவார் சில வினாடிகள் இருந்தாள். சர்க்கரை சேர்த்துக்கொண்டா பிரமாதமாக இருக்கும். நான் வேணும்னா எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரணுமா சத்யா? நோ நோ நோ, வேண்டாம் டாக்டர் என்று தடுத்தாள் சத்யா. மார்க்சனுக்கு நீ தேர்ந்தெடுத்து கொடுத்த கட்டுரைகள்லாம் இன்றைக்கு தான் படித்தேன். நீ மட்டும் எம்பிபிஎஸ்க்கு படிக்கலைன்னாலும் ஏதாவது பெரிய பத்திரிகைக்கு ஆசிரியராக போயிடலாம் என்பேன் என்றார் டாக்டர். தன்னை மீறி சத்யா கேட்டுவிட்டான். ஏது பேச்சில் ரேஷன் வைத்துக் கொள்வதில்லை என்று இன்றைக்கு விரதம் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் போல் இருக்கிறது? உண்மையாகத்தான் பாராட்டினேன் என்றார் டாக்டர் சிறிது மனத்தாங்களுடன். அடுத்த வருஷம் உன்னை போல் யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்க? சத்யாவோடு மெடிக்கல் காலேஜ் அஸ்தமனமாக ஆகிவிடாது டாக்டர்? காலேஜுக்கு அஸ்தமனமோ இல்லையோ, எனக்கு நிச்சயமாக மூட்டம் போட்டுவிடும் என்றார் டாக்டர் சம்பத். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்கு சத்யா, நீ என்ன திட்டமிட்டுருக்க? சத்யா திடுக்கிட்டார். எதுக்கு டாக்டர்? எதிர்காலத்தை பற்றி தான் கேட்குறேன். அநேகமாக அடுத்த மாதம் ஹவுஸ் சர்ஜன் கோர்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இளநீரை தூர எறிந்துவிட்டு டம்ப பையில் இருந்த கைக்குட்டையால் வாயை ஊற்றிக்கொண்டார் சத்யா. இன்னும் முடிவு பண்ணலை டாக்டர். பண்ணாமல் இருக்கலாமா? சத்யா பேசாதிருந்தாள். நம்ம காலேஜ்லையும் ஹாஸ்பிட்டலும் தொடர்ந்து இருக்க ஆசையுடனாலாம் சொல்லு. இப்போது பிடித்தே ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன். இல்லை வேறு ஆஸ்பத்திரியில் சேர இஷ்டம் உண்டாலும் சொல்லு. சுதந்திரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவதுக்கு தான் மேல் என்று உனக்கு தோன்றுகிறதோ ஒரு வேளை? இல்லை டாக்டர், எனக்கு எந்த விதமான அபிப்பிராயம் ஏற்படலை என்று சத்யா குறுக்கிட்டார். பேஷ், அப்படின்னா என் மனுவை போட்டு விடுறேன். இதுதான் சந்தர்ப்பம் என்றார் டாக்டர் சம்பத் உற்சாகத்துடன். அவரை குழப்பத்துடன் நோக்கினாள் சத்யா. உங்கள் மனுவா? எதுக்கு டாக்டர்? இந்த 6 வருஷ படிப்பில் நீ எவ்வளோ நர்சிங் ஹோமில் பார்த்துருப்பிய. எது மிகவும் வெற்றிகரமாக நடக்கிறது சொல் பார்க்கலாம். இடுப்பில் கை வைத்து கொண்டு கழுத்தை சாய்த்து அவளை பார்த்தவர் கேட்டார் டாக்டர். நிலத்தை கீறிக்கொண்டு நின்றிருந்தார் சத்யா. கீரை இடத்தில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு சரையலன அதற்குள் தான் மறைந்து போய்விட்டால் ஆன்மாவையே குடைந்தெடுக்கும் இந்த வேதனைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டுவிடும். தெரியல டாக்டர். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். ஒரு ஆண் டாக்டரும் ஒரு பெண் டாக்டரும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறாங்க பாரு.
அப்படிப்பட்ட நர்சிங் ஹோம் பிறக்கும்போதே சிரஞ்சீவி வரம் வாங்கி கொண்டு பிறக்குது. சத்யாவின் விழிமுனைகளில் நீர் தழும்பி கொண்டிருந்தது. அவளது ரோஜா ஆதரங்கள் மெல்ல துடிக்க தொடங்கி. நீ ஒப்புக்கொள்ள? ஒப்புக்கொள்கிறேன் டாக்டர், மனமாற ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாணம் இல்லாமல் அவர் எதிரிலேயே கண்களை துடைத்து கொண்டாள் சத்யா. சம்பத்தின் முகத்தில் இருள் கவிந்தது. சாரி சத்யா, வெரி சாரி, வா போகலாம். நான் சந்தர்ப்பம் தெரியாமல் பேசிட்டேன் என்றார் பதற்றமான குரலில். இல்லை இல்லை, இது சரியான சந்தர்ப்பம்தான், நானும் பேச வேண்டும் என்று தான் நினைச்சிருந்தேன் என்று வேகமாக கூறினார் சத்யா. அப்பாவிடம் இந்த மனையை வாங்கியிருப்பதாக நீங்கள் சொன்னபோதே தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். நீங்கள் அவருக்கு இப்போது கடமைப்பட்டு விட்டதால். சத்யா என்று ரோசத்துடன் இடைமறித்தார் டாக்டர். தயவு பண்ணி என் மனத்தை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாத. நான் அவருக்கு எந்த வகையிலும் கடமைப்பட்டிருக்கவில்லை. இந்த மனையை இன்னும் வாங்கவும் இல்லை. இனிமேல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கலன்னா இந்த வருஷமே இந்த இடத்தை கை கழுவிட்டு வேறு இடம் பார்த்துக்கொள்கிறேன். அவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம் என்றார் சத்யா. அதற்கும் குறைவான உதவியை தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். சொல் என்றார் டாக்டர். சத்யாவின் கண்கள் உயிரற்றவையாக டாக்டரை ஊடுருவி சென்றன. டாக்டர், ராதா தானை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்றால் மெதுவா. நல்லா தெரியும் என்றான் டாக்டர் சம்பத். எனக்கு ஒரு போட்டி இருக்கிறாருங்க என்பது நான் ஒதுங்கியே இருந்தேன் இத்தனை நாளும். அந்த போட்டி விலகி விட்டது என்று தெரிஞ்சால்தான் மறுபடியும் நான் என் கனவுகளை புதுப்பித்து கொண்டேன். பெருமூச்சு விட்டார் சத்யா. போட்டி விலகிவிட்டது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். நான் அப்படி நினைக்க முடியாதது தான் என் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம். தாழ்ந்த கிளை ஒன்றை படக்கென்று முறித்து கொண்டிருந்தார் டாக்டர். சத்யா சொன்னார், ராதா தான் இன்னும் முழு சன்னியாசியாகி விடவில்லை. ஒரு வருட காலம் அவர் வைராக்கியமாக இருந்த பிறகு தான் தீட்சை கொடுப்பார்கள். அந்த ஒரு வருடத்தில் 2 மாதம் ஓடிவிட்டது. பாலத்தின் அடியில் ஓடுகிற தண்ணீரை பார்த்து கொண்டு இருக்க குழந்தை மாதிரி நானும் காலம் நெருழுத வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் எத்தனை நாளாக. மிச்சமுள்ள 10 மாதத்தை அப்படி விடக்கூடாது என்று இப்போது தீர்மானித்திருக்கிறேன். இரு சத்யா, இரு. நான் அதுவரை காத்திருப்பதில் உனக்கு ஆட்சேபம் இல்லையே. என்னைப் போலவே தாங்களும் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளவில்லை என்று தோன்றினால் சரி என்றாள் சத்யா. சத்யா இந்த உணர்ச்சியை அடக்கி குரலில் மதுரமாக அழைத்தார் டாக்டர். மனதுக்கு இனியவளுக்கு காத்திருக்கிற ஆனந்தம் எத்தனை அற்புதமானது என்று எனக்கு தெரியும். டாக்டர், மனதுக்கு இனியவரை திரும்ப பெறுவதற்காக போராடுற இன்பமும் அதே போல் மகத்தானது என்று எனக்கு தோன்றுறது. செய் சத்யா. என் போராட்டத்துக்கு உங்களையே துணைக்கு அழைச்சா அழை. நெகிழ்ச்சியும் துயரமும் போட்டியிட்டு கொண்டு கலந்தன சத்யாவின் பேச்சில். என்ன உரிமையுடன் உங்களை இவ்வளவு தூரம் துன்புறுத்துறேன் என்று எனக்கே தெரியல. ஆனால் உடனடியாக ராதாத்தானுக்கு உதவி செய்வது உங்கள் கையில் தான் இருக்குது டாக்டர். என் கையிலா? நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிற? அவருக்கு சேர வேண்டிய பணம் என் அப்பாவிடம் சிக்கி இருக்கிறது. அந்த பணம் மட்டும் கிடைத்து விட்டால் அத்தான் பல சிக்கலிலிருந்து விடுபட்டு விடுவார் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கேன். உன் அப்பா கொடுக்க மறுக்கிறார் அதை? சத்யாவின் குரல் தாழ்ந்தது. மறுக்கவில்லை, ஆனால் என்னிடம் நிபந்தனை போடுறாரு. அத்தானை மறந்து விடும்படி, அப்பாவுக்கு பிடித்தமான. புரிகிறது என்று அவளுடைய சங்கடத்தை குறைத்தார் டாக்டர் சம்பத். அவர் இஷ்டப்படி என்னை மணந்தாயனால் உன் அத்தானுக்கு அவருடைய சொத்து கிடைத்துவிடும், அப்படி தானே? ஆமாம் டாக்டர் என்றார் சத்யா நிம்மதியுடன். ஆனால் அடுத்த கோரிக்கையை எழுப்பும் முன் மீண்டும் தயக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. எப்படியாவது அதை அத்தானுக்கு வாங்கி தந்து விட வேண்டும் என்று இருக்கிறேன். அதுவரையில் நான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள இறங்கி வருகிற மாதிரி அப்பாவிடம் நடிக்க போகிறாய். ஆமாம் டாக்டர். என்னை அதே பாசாங்க செய்து வரும்படி சொல்கிறேன். ஆமாம் டாக்டர் என்று ஆமோதிக்க சத்யாவினால் முடியவில்லை. நேர்மையையும் வாய்மையும் பெரிதாக மதிப்பவரான டாக்டருக்கு தன் கோரிக்கை எவ்வளவு பெரிய சோதனையை தரும் என்று அவளால் உணர முடிந்தது. செய்கிறேன் சத்யா என்று அவராகவே வாக்கு தந்தபோது உணர்ச்சி மிகுதியினால் சத்யாவின் உடல் தள்ளாடியது. உள்ளம் அனல்பட்ட மெழுகு போல உருகிற்று. செல்வத்தையும் சுகத்தையும் அன்புக்குரியவர்களையும் தியாகம் செய்வதை காட்டிலும் டாக்டர் சம்பத்தை போன்றவர்களுக்கு ஒரு கொள்கையை தியாகம் செய்வது எவ்வளவு பெரிது என்று அவளுக்கு தெரியும். டாக்டர் என்று ஏதோ பேச முற்பட்டவளை சம்பத் நிறுத்தினார். சத்யா, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், விருப்பம் உண்டானாலும் பதில் சொல்ல. என்ன டாக்டர்? இன்னும் 1 வருஷ காலம் பொறுக்கிறேன். உன் அத்தானை நீ அடைவதற்கு என்னால் செய்யக்கூடிய உதவிகளை தட்டாமல் செய்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள். அத்தானை திரும்ப முடியாமலே போய்விட்டது என்று கற்பனை செய்யவும் பயமாக இருக்குது டாக்டர். பிரத்யட்சமாகவும் தெளிவாகவும் நீ இருக்க வேண்டும் என்பதை கேட்குறேன். அதற்கப்புறமாவது நான் ஒருவன் இருப்பதை நினைவில் கொள்வேயா? கண்ணீர் பார்வையை மறைக்க அவரை ஏறிட்டு நோக்கினார் சத்யா. நான் கேட்காமலே நீங்கள் வாக்களித்தீங்க. நீங்கள் வாய்விட்டு கேட்பதற்கு கூட பதில் சொல்ல தெரியாதவளாக நான் இருக்கேன் டாக்டர். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நீண்ட ரஸ்தாவின் ஒரு கோடியில் நிற்பவளைப் போல நான் நிற்கிறேன். பாதையின் மறுகோடி தான் இப்போதைக்கு எனக்கு புலப்படுகிறது. நடக்கத்தான் அதன் வளைவுகளை புரிந்து கொள்வேன். கோடியை அடைந்த பின்
மறு திருப்பத்தில் என்ன இருக்கிறது என்பதை என்னால் காண முடியும். டாக்டர், நான் எப்படி என்னவென்று உங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன்? பெருந்தன்மையுடன் டாக்டர் சம்பத் சிரித்தார். பரவாயில்ல சத்யா, சாலை எவ்வளோ நீளமாக இருந்தாலும் உன் பின்னாலே தான் நான் வந்து கொண்டிருப்பேன். அந்த திருப்பத்தில் உனக்கு என்ன துன்பம் காத்திருந்தாலும் உதவிக்கு வரவும், என்ன இன்பம் காத்திருந்தாலும் வாழ்த்து கூறவும் இந்த சம்பத்து காத்திருப்பான் என்பதை நம்பியிரு. போதும். பேன் பையில் கைகளை நுழைத்து கொண்டு வேகமாக நடந்தார் சம்பத். சில நிமிடங்கள் வரை அங்கேயே நின்றிருந்தார் சத்யா. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு பெருஞ்சுமையை ஏற்றிக்கொண்ட மாதிரி கனத்து கொண்டிருந்த இதயம் இப்போது அடைசலும் கனமும் குறைவது எதனால்? பாதி சுமையை வாங்கி கொண்டு அதோ செல்கிறாரே, அவராலா? வீட்டுக்கு அவள் திரும்பிய போது பகலும் இரவும் முதற் சந்திப்பின் கிறக்கத்தில் இருந்தன. கைப்பையை சோஃபா மீது எறுகிற சப்தம் கேட்டு உடனே சமையற்காரர் வந்து, ஓவல் கொண்டு வரட்டுமா என்று கேட்பது வழக்கம். இன்று எங்கே காணோம் அவரை? யோசனையுடன் சமையல் கட்டில் நுழைந்தவள் திகைப்புடன் நின்றாள். சமையல்கார கிழவரை காணாதது மட்டுமல்ல, அவள் அம்மாவே ஒரு நாளும் இல்லாத திருநாளை ஸ்டவ்வை பற்ற வைக்க முயன்று கொண்டிருந்தால் பிறகுதான் யாருக்கோ கல்யாணம் என்று வெளியூர் போவதாய் சமையல் கிழவர் சொல்லி கொண்டிருந்தது சத்யாவுக்கு நினைவு வந்தது. ஐயோ, இன்றைக்கி உன் சமையலாமா என்றால் வேண்டுமென்றே கிண்டலாக. மீனலோசனை வெடுக்கென்று திரும்பி நோக்கியவர் நாள் மகளை. பிறகு கழுத்தை வெட்டி கொண்டு மறுபடி தன் வேலையில் ஈடுபட்டாள். அட, அம்மாவுக்கு என்ன கோபம்? புஸ் புஸ் என்று சீறிவிட்டு ஸ்டவ் மறுபடியும் உயரை விட்டு கொண்டிருந்தது. பெரிய மனுஷர் வீடா லட்சணமாக ஒரு எலக்ட்ரிக் குக்கரோ அல்லது கேஸ் அவனோ வாங்கி வச்சால் கௌரவத்துக்கு கௌரவம், சௌரியத்துக்கு சௌரியம். எலக்ட்ரிக்கினாலே உனக்கு நடுக்கம். 10ஆம் பஸ்லி கர்நாடகமாக மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை வச்சு கொண்டால் இந்த அவஸ்தை தான். நல்லா படு என்றார் சத்யா. மறுபடியும் தலை அசைத்து கொண்டால் மீனலோசனி. உன்னோடு நான் பேச தயாராக இல்லை என்பது அதன் அர்த்தம். ஸ்டவ் 8வது தடவையாக எரிந்து விட்டது. 8வது தடவையாக அணைந்தது. சத்யாவுக்கு பொறுக்கவில்லை. இப்படி கொடு அந்த பின்ன, நீ நகர்ந்து கொள் என்று ஸ்டவ்வை பறித்தாள் தாயிடமிருந்து. நீ ஒன்று என்னோட பேசவும் வேண்டாம், ஒத்தாசை பண்ணவும் வேண்டாம் என்றால் மீனலோசனி கடுகடுப்புடன். சத்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. நன்றாய் கோபிக்கவே தெரியாத தாயை கண்டு உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கி கொண்டு ஸ்டவ்வை சரி செய்து கொடுத்தாள். விஸ் என்ற ஓசையுடன் ஸ்டவ் வேகமாக எரியத் தொடங்கியது. இந்தா உன் சமையல கொலையை ஆரம்பி, அப்படியே என் மீது என்ன கோபம் என்பதையும் சொல்லு என்றாள் சத்யா. மீனலோசனி முகத்தை திருப்பி கொண்டாள். சத்யா விடவில்லை. அவள் மோவாய் இழுத்து, செல்ல அம்மா, பட்டு அம்மா, கண்ணு அம்மா இல்லையா, சொல்லுவியா என்றாள். வெடித்து கொண்டு வந்தது மீனலோசனிக்கு. பின்ன என்ன, ஒரு 8 வயது குழந்தைக்கு சோறு போட்டு காப்பாற்ற என்னால் முடியாது. எனவோ நான் கையாளாதவள் மாதிரி அந்த பையனை வெளியே எங்கேயோ கொண்டு போய் விட்டு வந்திருக்கிய, நியாயமா? அடப்பு என்று சத்யா சிரித்தார். அதுதான விஷயம். அப்துல்லா எந்த பாலைவனத்துக்கும் துரத்தி விடலாமா? நீ தினசரி அவனை பார்க்கலாம். உன் அருமை மருமான் மடத்தில் தான் இருக்கான். மடத்துக்கா போயிருந்த என்று வியப்புடன் மீனலோசனி விசாரித்தாள். அவளுடைய கோபம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டது. சத்யா, அவரை பார்த்தியா? ஏம்மா, நான் ஒரு சமாச்சாரம் கேட்குறேன், கோபிக்காமல் பதில் சொல்வியா? என்ன, இவர் சாமியார் சுவாமிஜி என்றெல்லாம் பேசுகிறிய? நிஜமாகவே அத்தா மகான் என்று நிற்கிறியா? சும்மா வேஷம் போடுற மாதிரி உனக்கு தோணல? சீச்சி, வாய கழுவு. உனக்கும் அப்பாவுக்கும் அஞ்ஞானம் கண்ணை மறைத்திருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க. அம்மா, இதே அத்தானே நான் மடக்கி கிரகஸ்தா சிரமத்துக்கு திருப்பி மாப்பிள்ளை கோலத்துடன் உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வைக்கிறேன், பார்க்குறியா? பாவி என்று அவள் வாயை பொத்தினாள் மீனலோசனி. இப்படியெல்லாம் நினைக்கிறது தப்பு, பேசுவது அதை விட தப்பு. அந்த மாதிரி பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, திட்டம் போட்டாலும் சரி, காரியம் பண்ணாலும் சரி, மகா பாவம் சத்யா, மகா பாவம். தெய்வம் ஒரு நாளும் உன்னை மன்னிக்காது. மீனலோசனி எத்தனைக்கெத்தனை உறுதியாயும் பயபக்தியுடன் பேசினாலோ அத்தனைக்கத்தனை கேலியாக சிரித்தாள் சத்யா. கடகடவென்று ஓயாது அவள் வெளியிட்ட சிரிப்பில் சவால் இருந்தது. தொடரும்.